Hey guys, welcome back to channel. Hope you all are doing good. Guys, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அவியல் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அவியலில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த காரத்திற்கேற்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்த உடனே கூடவே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது மெல்லிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காகவும் ப்ளஸ் கொஞ்சம் நீளமாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சொரக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த காய்களெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா கத்திரிக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். காய்கள் எல்லாம் சேர்த்த பின்பு இந்த காய்களுக்கு தேவையான உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காய் வெந்திருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது காய் வெந்துட்டுருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இங்கே எனக்கு ஃப்ரெஷ் கோகோனட் கிடைக்கல, அதனால் நான் ட்ரை கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்க தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 20 ml தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் அவியல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அவியல் சுட சுட சாதம், ரசம், சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதே போலவே சாம்பார் எதுவும் இல்லாமலே வெறும் அவியல் வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.